Hi leaders, good morning. Asha Gold Director. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது பேங்காக் ஏர்போர்ட்டில். ஸோ தாய்லாந்து வந்திருந்தோம். இங்கே 4 நாளாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ட்ரிப்பு. ஸோ நான் வெஸ்டேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2.5 years ஆகிருக்கு. ஸோ 2.5 years ஆயிருந்தாலுமே ஆனால் நான் இப்போ ஒரு கோல்ட் டைரக்டர் லெவலில் இருந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஜெயப்ரியா சிஸ்டர் யூசிடி இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி நான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள்ஸு, முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டு அண்ட் ஒர்க்கிங் பர்சன் ஆல்சோ. நான் வெளியே 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெஸ்டேஜும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு வெஸ்டேஜ், அதுக்கப்புறம் 2 ஒர்க்கு பார்ட் டைமாகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோட்டலாக 3 ஒர்க்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைமும் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வெஸ்டேஜும் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப எஃபெக்டாக போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கீழே என்னோடய டீம்மேட்ஸ்க்கும் அதை கைட் பண்ணி இன்றைக்கி நான் கோல்ட் டைரக்டராக ஒரு தாய்லாந்து ட்ரிப்பு ஃபஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாரின்ன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை கேட்குறப்பே ஸோ கண்டிப்பாக எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி 1 இயராக அந்த பாஸ்போர்ட் எனக்கு கைக்கு வராமல் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் பாஸ்போர்ட் எனக்கு கை வந்தது. ஸோ வந்த எஃபெக்டோட எனக்கு தாய்லாந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆனது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வந்து பார்க்குறப்ப தான் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி, அவங்க நம்ம கூட பழகிறத பற்றி எல்லாமே தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன், ஒரு பேங்காக்கில் ஒரு தாய்லாந்து ஏர்போர்ட்டில் நான் நிற்கிறேன்னா ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கால் வைக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அது வந்து எனக்கு அச்சீவ் பண்ணிக்கின்றப்போ கண்டிப்பாக என்ன நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய ப்ரௌடாக இருக்குது. ஒரு சிங்கிள் மதராக, சிங்கிள் பேரண்ட்டாக நான் இருக்கேன். ஒரு உமனாக இங்கே நிறைய பேர் வந்து இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எங்களால் இது முடியல, ஐடி எடுக்க முடியல, வரவங்க நிற்கல, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான், அந்த 2 years நான் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப். இந்த 4 days பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய என்ஜாய்மெண்ட் எனக்கு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கூட கம்பெனி கேப் விடாமல் அவ்வளோ என்கேஜாக மார்னிங் இருந்த ரூமில் இருந்து, கொடுத்த ஃபுட்டுலேருந்து, அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். ரொம்ப பெருசாக நம்ம யோசிக்கிறோம்ல, நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்கள பார்த்தோன்னா ஸோ அவங்க லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. ஆனால் அவங்கள தாண்டியும் என்னை கொண்டு போய் ஒரு ஃபீல் பண்ண வச்சாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட ரிலேஷன் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இன்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அந்தளவுக்கு என்ஜாயும் பண்ண முடியல, அந்த ஒரு ட்ரெஸ்க்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இன்றைக்கி ரொம்ப பெருசாக வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த ட்ரிப், இப்போ அடுத்த ட்ரிப்பு கூட பார்த்திங்கன்னா நேபாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு ட்ரிப்பாக இருந்தாலுமே நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வித் என் கூட என் டீம்மேட்ஸும் கூட்டிகிட்டு வரணும் அண்ட் என் ஃபேமிலிஸை கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து என்னோட ஒரு மோட்டிவேஷன் நான் கண்டிப்பாக பெருசாக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் என்னோடய மைண்டு வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே பரவாயில்லை அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ அப்போ இதுக்கப்புறம் நான் என்னோடய போகிற லெவலே வேறு, அடுத்து நான் வேறு ஒரு இன்றைக்கி கோல்டாக இருக்கேன், நெக்ஸ்ட்டு வேறு நான் ஸ்டாருக்கு வந்து அது மூலயமா நான் இன்னொரு ஃபாரின் ட்ரிப் வரணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்திருக்கிறது இப்போ ட்ராவல் ஃபண்டு மூலயமா தான் நான் இந்த ட்ரிப்பு வந்து வந்திருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வெஸ்டேஜ் தான். தேங்க்யூ வெஸ்டேஜ், விஷ் யூ வெல்த்.